தமிழ் புலிகள் கட்சியினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, இந்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு தனி தொகுதியாக இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களாலும் இந்த பகுதியிலே வெற்றி வேட்பாளராக அண்ணன் சக்திவேல் அவர்கள் களம் காண இருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய உறவுகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும்? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே ஒரு மகத்தான சக்தியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் சக்திவேல் அவர்களை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு சில செய்திகளை இந்த உறவுகளிடத்திலே நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பிற்குரிய உறவுகளே, தேர்தல் அரசியலிலே முன்னொரு காலத்தில் நமக்கெல்லாம் வாக்குரிமை என்பதே கிடையாது. அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பாக பணக்காரர்களுக்கு மட்டுமே, உயர்ந்த சாதிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே, அல்லது அரசாங்கத்திற்கு வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இருந்த காலம். அப்பொழுது இருந்த காலத்தில் யார் படித்தவர்களோ, யார் பணக்காரர்களோ, யார் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் தங்களுக்கான வேட்பாளர்களை தானே தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது. எனவேதான் அந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் இல்லாமல் சர்வாதிகாரம் தலைவிரித்தாடி சமத்துவம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட காலத்திலே இருந்த நிலையை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் ஜனநாயகம் வளர வேண்டும் என்று சொன்னால், சமத்துவம் தலைத்தோங்க வேண்டும் என்று சொன்னால் அனைவருக்கும் வாக்குரிமை இருக்க வேண்டும் என்று 18 விழுக்காடு உள்ள எல்லோருக்கும் வாக்குரிமையை பெற்றுத் தந்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி வாக்குரிமையை பெற்றுத் தந்த நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கேட்டார். இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டார் என்று சொன்னால், எல்லா சமூகத்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய குரல்களை சட்டமன்றத்திலே ஒலிப்பது கிடையாது. ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய உரிமைகள் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய குரல்கள் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலே வர வேண்டும். அவர்களுடைய வாக்கு உரிமையை தாழ்த்தப்பட்டவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கேட்டார். அன்றைக்கு இருந்த இந்துத்துவவாதிகளால் அந்த இரட்டை வாக்குரிமை பறிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தனி தொகுதி முறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனி தொகுதி முறைகளிலே பட்டியலினத்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றியடைய செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த தனி தொகுதி முறையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி இந்த உரிமையை பெற்றுத் தந்தார். அப்படி அம்பேத்கர் பெற்றுத் தந்த பிறகு ஏறத்தாழ 60-70 ஆண்டு காலம் இங்கே தேர்தல்கள் நடக்கிறது. பட்டியல் சமூகத்திலே இருந்த பிரதிநிதிகள் எல்லாம் தனித்தொகுதி முறையிலே தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்திற்குள்ளே போகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், இதுவரை 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் பட்டியலின சமுதாயத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகளிலே தேர்வு செய்யப்பட்ட எந்த பட்டியலின வேட்பாளர்களும், எந்த பட்டியலின அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலும் பட்டியலின மக்களுடைய உரிமைகளை பேசுவது கிடையாது, தவிர்த்தே வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு
நம்மிடையே பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது, நம்மிடையே பல்வேறு ஆதங்கங்கள் இருக்கிறது. அந்தந்த கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் நம்முடைய உரிமைகளை பேச மறுக்கிறார்களே. எனவே நமக்கென்று நாம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த இயக்கத்தை உருவாக்கி மக்களுக்காக போராடுகிற பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்குள்ளே போகிற போதுதான் நமக்கான உரிமைகளை சுதந்திரமாக பேச முடியும் என்கிற கோணத்தில் பல்வேறு இயக்கங்களை நாம் உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் போராடி வருகிறோம், பட்டியலின மக்களுக்காக போராடி வருகிறோம். அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வருகிற நாமும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் போராடி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி போராட்ட களத்திலே தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டு அரசியல் ரீதியாக வெற்றியடைய செய்த ஒரு மகத்தான பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த இயக்கம் தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக அனுப்புகிற அளவிற்கு தமிழ்நாட்டிலே ஒரு வலிமையை பெற்றிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கும் உள்ளே அனுப்பப்பட்ட பிறகுதான் சட்டமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய குரல்கள் சட்டமன்றத்திலே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு, நிகழ்கால வரலாறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திற்குள்ளே சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு முன்பாக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு முன்பாக எத்தனையோ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே இந்த பட்டியல் மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எழுப்பியதே கிடையாது, பேசியதே கிடையாது என்பதுதான் இந்த சட்டமன்ற வரலாறுகள் நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் வரலாற்றிலே இந்த 2026 இன்றைக்கு 8 தொகுதிகளை பெற்று பானை சின்னத்திலே 8 வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பகுதியிலே தான் பெரியகுளத்திலே நம்முடைய அண்ணன் சக்திவேல் அவர்கள் பானை சின்னத்திலே உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க இங்கே வந்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய உறவுகளே, தேர்தல் அரசியலை பொறுத்தவரை நாம் வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. நமக்கான உரிமைகளை சட்டமன்றத்திலே யார் பேசுவார்கள், நமக்காக சட்டமன்றத்திலே பேசுகிற கட்சி எந்த கட்சியாக இருக்க முடியும் என்பதை ஒவ்வொரு வேட்பாளர் ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. என் அன்பிற்குரிய வாக்காளர்களே, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இருக்கிறது அல்லவா, 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் வெறும் ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்வு செய்கிற வெறும் தேர்தல் வரலாறு மட்டுமல்ல, மாறாக இந்த தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக திராவிட மாடல் அரசு, திராவிட இயக்கங்கள் எல்லாம் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் களத்திலும் சரி தேர்தல் அரசியலும் சரி பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்களுடைய அந்த அரசியல் முன்னெடுப்பால் ஒரு சமூக நீதி அரசியலை, ஒரு ஜனநாயக அரசியலை இங்கே கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேதான் பெண்கள் அதிக அளவில் முன்னேறிய மாநிலங்களாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கல்வியிலே சிறந்து விளங்குகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தொழிற்சாலைகளிலே தொழில் துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சாதிய மோதல்கள் குறைவாக நடைபெறுகிறது என்று பல விடயங்களிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக, ஒரு முற்போக்கு மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட பல தலைவர்கள் தன்னுடைய தேர்தலிலே அரசியல் களத்திலே ஒரு சமூக நீதியை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. யோசித்து பாருங்கள், அஇஅதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி என்பது மத ரீதியாக இந்த மக்களை பிளவுபடுத்துகிற கூட்டணி, சாதி ரீதியாக இந்த மக்களை பிளவுபடுத்துகிற கூட்டணி,
மாறாக சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தாத ஒரு சமத்துவத்தை ஒரு ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற கூட்டணி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த 4 ஆண்டு காலம் நிலையாக நடைபெற்ற அந்த வளர்ச்சி என்பது, பெண்கள் முன்னேற்றம் என்பது, பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த 4 ஆண்டு காலம் மகத்தான சாதனைகளாக இருக்கிறது. இந்த சாதனை தொடர வேண்டும் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். தொடர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 4 ஆண்டு கால சாதனை மட்டுமல்ல, அதற்கு முன்பு கலைஞரால் உருவாக்கப்பட்ட சாதனை, பெரியாரினுடைய சிந்தனைகளை நடைமுறைப்படுத்திய அண்ணாவால், கலைஞரால், ஸ்டாலின் அவர்களால் கட்டி பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களத்திலே நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஆதரித்திருக்கிறோம். என் அன்பிற்குரிய உறவுகளே, இங்கே நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரை, பட்டியலின சமுதாயத்தை பொறுத்தவரை தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு சீட்டு வழங்கி இருக்கலாமே. இங்க இருக்கிற அருந்ததியர் சமுதாயத்தினுடைய தலைமையிலே இயங்குகிற தலைவர்களிலே யாருக்காவது ஒரு இடத்தை வழங்கி இருக்கலாமே. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அந்த தவறை இழைத்தது என்கிற ஒரு ஆதங்கமோ ஒரு வருத்தமோ நம்மிடையே இருக்கலாம். அது நியாயமானதாக கூட இருக்கலாம். ஆனால் மாறாக தேர்தல் களம் என்பது எந்த அளவிற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது, அது எதனால் நம்மிடமிருந்து கைவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உடனிருந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த அருந்ததியர் மக்களுடைய உரிமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மகத்தான ஒரு பாதுகாப்பு கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உடனிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இங்கே தொகுதியை ஒதுக்கவே இல்லை என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த நாட்டிலே பிஜேபி அதிமுகவின் மூலமாக தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முயற்சிக்கிறது. நாம் இந்த ஆதங்கத்தால், இந்த வருத்தத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தவறினால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மூலமாக தமிழ்நாட்டிலே கால் பதித்துவிடும். அப்படி தமிழ்நாட்டிலே கால் பதித்து விட்டால் இங்கே பெண்களுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குள்ளாக்கப்படும், இடஒதுக்கீடு பறிக்கப்படும், பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிக்கப்படும். எனவேதான் மறைமுகமாக பிஜேபி அதிமுக மூலமாக சவாரி செய்து வருவதை அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு வாய்ப்பு வழங்க மறுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் பதித்துவிடக் கூடாது, மதவெறி சக்திகள் தமிழ்நாட்டிலே வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கொள்கை அடிப்படையிலே, ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே மதவெறி கும்பலை தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கவே நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இடதுசாரிகள் ஆதரிக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கர் இயக்கங்கள் ஆதரிக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தான் தமிழ் புலிகள் கட்சி ஆதரிக்கிறது என்கிற இந்த கொள்கை உறவுதான். கொள்கை உறவு மிக முக்கியமானது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு இயக்கம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், திமுக கூட்டணியை ஆதரிப்பதும் அந்த கூட்டணியிலே அங்கம் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளை தமிழ் புலிகள் கட்சி ஆதரிப்பதும் தமிழ் புலிகள் கட்சி கொள்கையிலே மிக தெளிவாக இருக்கிறது. கொள்கை இல்லாத எந்த இயக்கமும் மக்களை சரியாக வழிநடத்த முடியாது. தமிழ் புலிகள் கட்சிக்கு இன்றைக்கு ஏன் நாங்கள் களத்தில் இருக்கிறோம்? எங்களை வழிநடத்துவது யார்? எங்களை சாதி ரீதியாக மத ரீதியாக யாராலும் பிளவுபடுத்திவிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகளாக, பெரியாரின் வாரிசுகளாக, பகுத்தறிவு சிந்தனையோடு களம் காணுகிற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. எனவே தமிழ் புலிகள் கட்சி என்பது கொள்கை தெளிவோடு இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். அங்கே அங்கம் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். தோழர்களே, என் அன்பிற்குரிய உறவுகளே, அது மட்டுமல்ல, நான் முன்பே சொன்னேன் அல்லவா, இதுவரை எத்தனையோ பட்டியல் சமுதாயத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தேர்வு செய்யப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அது வி.பி. துரைசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அவிநாசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட தனபால் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சமூகத்திலே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான்.
ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற VP துரைசாமி என்றைக்காவது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தனபால் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட போது சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா என்று சொன்னால் கிடையாது. ஆக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் நாம் ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி கொள்கைகளை, மதவெறி கும்பல் கொள்கைகளை ஏற்று வருகிற யாரையும் சாதியின் அடிப்படையால் ஏற்க முடியாது. ஏனென்றால் தமிழ் புலிகள் கட்சி சாதி கட்சி அல்ல, சாதியை ஒழிக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு மகத்தான பேரியக்கம். அம்பேத்கர் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார், பெரியார் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அம்பேத்கரும் பெரியாரும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜாதியை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டு மத்த எல்லா ஜாதியும் ஒழிச்சிருங்கன்னு சொல்லல. சொந்த சாதியும் சாதி வரி இருக்கிறது என்று சொன்னால் அதையும் சேர்ந்து ஒழிப்பதுதான் உண்மையான அம்பேத்கரிஸ்டுகளாக பெரியாரிஸ்டுகளாக இருக்க முடியும். தொடர்கள் அந்த அம்பேத்கர் பெரியார் வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரித்து களத்தில் இருக்கும். என் அன்பிற்குரிய உறவுகளே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளரை பற்றி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் ஒரு சில செய்திகளை இங்கே பகிர்வது மிக முக்கியமான ஒன்று. நான் சொன்னேன், 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால வரலாற்றில் தேவேந்திர சமூகமாக இருக்கலாம், அருந்ததியர் சமுதாயமாக இருக்கலாம், ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த பல பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் தேவேந்திர சமுதாயத்திலே பட்டியலின உறுப்பினர்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து சென்றவர்கள் தேவேந்திர மக்களுடைய உரிமைகளை பேசவில்லை. அருந்ததியர் சமுதாயத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அருந்ததியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருந்ததியர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசவில்லை. ஆதி திராவிடர் சமுதாயத்திலும் பல்வேறு கட்சிகளிலே இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த மக்கள் பிரச்சனைகளை பேசவில்லை. ஆனால் இந்த தேர்தல் அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த ஆட்சியிலே உள்ளே அனுப்பினார்கள் அல்லவா? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அல்லவா? இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை நெத்தியிலே அடித்ததைப் போல சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பிய மகத்தான சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள். யாராவது மறக்க முடியுமா? இது வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தெரியும். என் அன்பிற்குரியவர்களே, அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த LC குருசாமி என்கிற இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் LC குருசாமி என்கிற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர். இந்த LC குருசாமி அவர்களுக்கு இந்த 60 ஆண்டு கால வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சட்டமன்ற உறுப்பினரும் LC குருசாமிக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று யாருமே கேட்டதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள்தான் LC குருசாமிக்கு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் எழுப்பினார். அது மட்டுமல்ல தோழர்களே, நம்முடைய சாதி ஒழிப்பு போராளியாக இருந்த மதுரை வீரன் இன்றைக்கு நம்முடைய கடவுளாக போற்றப்படுகிறார். அப்படி கடவுளாக போற்றப்படுகிற அந்த சாதி ஒழிப்பு போராளி மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை சட்டமன்றத்திலே விடுத்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த இது போன்ற இப்படி LC குருசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையும் மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற வரலாற்றில் எழுப்பிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. தோழர்களே, அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும், விருதுநகர்ல அழகேந்திரன் ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த பையன் மாற்று சமுதாயத்து பொண்ண கல்யாணம் முடிச்சான்னு சொல்லி கழுத்து துண்டாக அறுக்கப்பட்டு தலைவேறு முண்டம் வேறு கிடத்தப்பட்ட ஒரு கொலை, ஆணவ கொலை விருதுநகரில் நடந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ் புலிகள் கட்சி அந்த கொலைக்கு எதிராக, ஆணவ கொலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியது. வீதிகளிலே போராடினோம். ஆனால் அன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே இல்லை. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு அண்ணன் கனியமுதன் மூலமாக அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களிடத்தில் பேசினேன். மறுநாளே நாங்கள் போராட்ட களத்தில் தடத்தை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அவசரமாக இந்த சட்டமன்றத்திலே ஆணவ படுகொலைக்கு எதிராக அழகேந்திரனுக்கு நீதி வேண்டும் என்று உடனடியாக சட்டமன்றத்திலே ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு முன்மாதிரி முன்மதிவை கொண்டு வந்தவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள். அது முதலமைச்சர்
முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அழகேந்திரன் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சமூகத்தை சார்ந்த எத்தனையோ உறுப்பினர்கள் போனார்கள், நம்முடைய பிரச்சனைகளை பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற இந்த பட்டியலின மக்களுக்கான கட்சி தான் எல்லா தரப்புப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள். அது ஒன்று தெரியுமா? தியாகி இமானுவேல் சேகரன் எத்தனை ஆண்டு காலம் கடந்துவிட்ட நிலையிலும் இமானுவேல் சேகரனை அங்கீகரித்து ஒரு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையை எந்த இயக்கமாக முன்வைத்ததா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு போன பிறகுதான் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு இன்றைக்கு பரமக்குடியிலே இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தோழர்களே. இதையெல்லாம் வழிமொழிந்தது, இதையெல்லாம் பேசியது, கேள்வியை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னால், இதை நடைமுறைப்படுத்தின கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின மக்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால்தான் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம், நாம் தமிழ் புலிகள் வைத்த கோரிக்கை மாவீரன் பொல்லானுக்கு அரசலூரிலே சிலை மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முழு உருவ குதிரையுடன் கூடிய சிலை மாவீரன் பொல்லானுக்கு நிறுத்தப்பட்டு மிக கம்பீரகரமான ஒரு எழுச்சியை மேற்கு மண்டலத்திலே உருவாக்க செய்த சாதனையை திமுக அரசுதான் நமக்காக செய்திருக்கிறது. வேற எந்த இயக்கமும் இந்த திமுகவினுடைய சாதனைகளை முறியடிக்க முடியாது. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எத்தனை நிலைகளிலும் இன்றைக்கும் அது உச்சநீதிமன்றம் வரை ஏதோ ஒரு இயக்கம் தந்தது விளக்கியது என்பது அல்ல. உச்ச நீதிமன்றம் வரை சென்று பாதுகாத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என் அன்பிற்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, மகளிருக்கு மட்டுமல்ல, பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தரப்புப்பட்ட மக்களும் சாதி மத மோதல்கள் இல்லாமல் வாழ்வதற்கான எத்தனையோ முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வருகிறது. இதையெல்லாம் நாம் கடன் மறந்துவிட முடியாது தோழர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இருக்கிற அஇஅதிமுக அதனுடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன? கொள்கை இல்லாதவர்களால் அந்த கட்சியையும் வழிநடத்த முடியாது, தமிழ்நாட்டையும் வழிநடத்த முடியாது. அதிமுகவுடைய கொள்கை என்ன? எடப்பாடி இடத்தில் கேட்கிறார்கள், எடப்பாடி அவர்களே திராவிடத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது எடப்பாடியார் சொல்கிறார், திராவிடம் என்று சொன்னால் அது எனக்கு தெரியாது, படித்தவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன்னுடைய கட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் திராவிடத்தை பற்றி எடப்பாடியாருக்கு தெரியவில்லை. இன்றைக்கு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ஒரு மசோதா வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இனிமேல் ஓட்டே கேட்க தேவையில்லை, தமிழ்நாட்டில் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. டெல்லியிலேயே 500க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தனக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் பிஜேபியே செய்து முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கத்தான் இந்த மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய விரும்பினார்கள். ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் களத்திலே இருந்தாலும் வாக்கை பற்றி கவலையிடாமல் தேர்தலிலே சூறாவளி பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் தன்னுடைய கொள்கையிலே நிலை தடுமாறாமல் கொள்கை உறுதியோடு இந்தியாவை டெல்லியில இருந்து கொண்டு தமிழ்நாட்டை ஆளத் துடிக்கிற அந்த பிஜேபியுடைய முகத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இந்தியாவே திரும்பி பார்த்தது, டெல்லி பயந்தது. அதனுடைய விளைவாக அந்த மசோதா இன்றைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இப்படி தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கை தெளிவோடு இருக்கிறார், சமூக நீதியை ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே உறுதியாக இருக்கிறார், ஏழை எளிய பட்டியலின மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலே உறுதியாக இருக்கிறார். இப்படி ஏராளமான சான்றுகளை சொல்ல முடியும் தோழர்களே. நீங்க நினைக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அண்ணன் சக்திவேல் அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறாரே, இன்றைக்கு அண்ணன் சக்திவேல் அவர்கள் வேட்பாளர். அவரை பார்த்தால் தெரியும், மிக அமைதியான உருவம், சத்தமா கூட பேச மாட்டார். ஆனால் அண்ணன் சக்திவேல் அவர்கள் தான் 90 காலகட்டங்களிலே நம்முடைய தலைவர், எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுரையிலே இருந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்ட போது மூளை முடுக்குகளிலே இருக்கிற எல்லா கிராமத்திலே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை எல்லாம் அண்ணன் கவனத்திலே கொண்டு வர செய்து இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு ஒரு அடிப்படை விதையை விதைத்ததிலே பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிலே முதன்மையான தலைவர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாங்கெல்லாம் மதுரையில பார்த்திருக்கிறோம். அண்ணன் சக்திவேல் அவர்கள்
எத்தனையோ போராட்டங்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏதோ அண்ணன் சக்திவேல் அண்ணன் வந்து வேட்பாளராக வந்துட்டாருன்னா திடீர்னு வரல. எனக்கு தெரிந்தவரை 15 வயதிலே 20 வயதிலே தன்னுடைய சாதி ஒழிப்பு பயணத்தை தொடங்கியவர். இன்றைய வரையிலும் அந்த சமரசம் இல்லாமல் போராடுவதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அப்படி தன்னுடைய இளமை பருவம் முதல் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்த்தெடுத்து ஒரு மகத்தான தலைவன் தான் நம்முடைய அண்ணன் சக்திவேல் அவர்கள். அவர் பழகுவதற்கு மிக எளிமையானவர். அவரோடு எந்த நேரத்திலும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முடியும். அவரை வீட்டிலே அழைத்து பேச முடியும். நம்முடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வேட்பாளரை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை அங்கீகரித்திருக்கிறது. எனவேதான் என் அன்பிற்குரியவர்களே, நாம் வாக்கு செலுத்துகிற போது நாம் மிக மிக முக்கியம், கொள்கை தெளிவோடு இருக்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் நம்மை ஆள வேண்டும் என்கிற தெளிவை பெறுவதற்குத்தான் அம்பேத்கர் போராடி இந்த இடஒதுக்கீட்டு முறையை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். அம்பேத்கரினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், பெரியாரின் கனவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற மக்களுக்காக போராடுகிற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற வேண்டும். வேட்பாளர்கள் ஏதோ நாம தான் நினைக்கிற மாதிரி சாதி பார்த்து ஓட்டு போடுறது ஒரு நபர்கள் போடலாம், ஒரு கட்சி போட முடியுமா? அப்ப அந்த சாதி வளர்ப்பதற்கு கட்சி தொடங்கினோமா, சாதியை ஒழிக்க கட்சி தொடங்கினோமா? எங்களை பொறுத்தவரை சாதியை ஒழிக்கத்தான் தமிழ் புலிகள் கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அது எந்த சாதிய உளவியல் மனநிலையாக இருந்தாலும் அதற்கு எதிராக அம்பேத்கர் வழியிலே, பெரியார் வழியிலே ஒரு கொள்கை தெளிவோடு களமாடுகிற இயக்கம். எங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் சரி, எங்கள் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி, விமர்சனங்கள் என்றால் வரத்தான் செய்யும், எங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எங்களை கொள்கை தெளிவு நிலையிலிருந்து எங்களை யாராலும் மடைமாற்ற முடியாது. மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் பெரியாரின் பேரன்கள், அம்பேத்கரின் வாரிசுகள். அந்த கொள்கை நெறியோடுதான் எங்கள் களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அந்த தெளிவோடுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு சீட்டு கிடைக்கல, ஆனா எத்தனையோ பேர் சீட்டு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடிகராக இருக்கிற விஜய் அவர்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட போது நான் மறுத்தேன். என் சீட்டு தான் முக்கியம்னா நாங்க போக தெரியாதா? அதிமுக எங்களுக்கு வேட்பாளருக்கான வாய்ப்பை தருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் போகவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு தரல, ஆனா ஆதரிக்கிறோம். அதிமுக சீட்டு கொடுக்கிறது வேணாம்ங்கிறோம். விஜய் கட்சியில சீட்டு கொடுக்கறாங்க, நாங்க வேணாங்கிறோம். ஏன்னா எங்களுக்கு சீட்டை விட இந்த நாட்டை பாதுகாப்பது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் சண்பரிவாரிகள் கால் மறித்து விடக் கூடாது என்பதிலே நாங்கள் கொள்கை தெளிவோடு இருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வைத்திருக்கிற திமுக, நம்ம என்ன திமுகவை சாதாரணமா நினைச்சிருக்கிறோமா? எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பேர் இயக்கம் திமுக. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாலும் தந்திருக்க முடியுமா? அதிமுக கலைஞரே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அப்பொழுது பல கட்சிகள் கருத்தை சொன்னாங்க. அன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் வந்துட்டு சொன்னாரு, எங்க அம்மாட்ட கேட்டு கருத்து சொல்றோம், உள்ளிட ஒதுக்கீட பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு அன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து வெளியேறினாங்க. இன்னைக்கு வரைக்கும் உள்ளிட ஒதுக்கீட்டை அதிமுக ஆதரிக்கவே இல்லை என்பதுதான் உள்ளிட ஒதுக்கீடு வரலாறு. திமுகவை தவிர இடஒதுக்கீடு எந்த கட்சியாலும் தர முடியாது. திமுக தான் அதை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது போன்ற விழிப்புணர்வை சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடதுசாரிகள் களம் காணுகிறோம், அம்பேத்கரிய பெரியாரியவாதிகள் களம் காணுகிறோம் என்கிற அந்த கொள்கை தெளிவோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே ஒரு மகத்தான சக்தியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் சக்திவேல் அவர்களை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு பானை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அம்பேத்கரின் பிள்ளையாக, பெரியாரின் பேரனாக உங்களை உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இடதுசாரிகளும் சரி, சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் என்கிற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த பாதுகாக்க போராடுகிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி வெல்லுவது ஜனநாயகத்தை வெல்ல செய்வது. நாம ஏதோ திமுகவை வெல்ல செய்யறோம், விடுதலை சிறுத்தைகள் வெல்ல செய்யறோம். விடுதலை சிறுத்தைகள் வென்றால்
திராவிட முன்னேற்ற கழகம் வென்றால் அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு பானை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை பெருவாரியான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் சின்னம் பானை சின்னம், ஏழைகளின் சின்னம் பானை சின்னம், ஒதுக்கப்பட்டவர்களுடைய சின்னம் பானை சின்னம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் பானை சின்னம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் பானை சின்னம், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவர்கள் அவர்களுடைய ஆதரவு சின்னம் பானை சின்னம் என்று சொல்லி பானை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி அண்ணன் சக்திவேல் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தோழமையோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.